எழுத்தாளர் அனுத்தமாவின் படைப்புகளை பற்றி அடுத்து பேச வருவது திருமிகு மனிஷி. இவர் கல்லூரி விரிவுரையாளர், இலக்கிய வாசிப்பின் அவசியம் குறித்து பல்வேறு தளங்களில் உரையாடுபவர், கவிஞர். ஆதிக்காதலின் நினைவு குறிப்புகள் என்கிற கவிதை தொகுப்பிற்காக 2017ஆம் ஆண்டு யுவ புரஸ்கார் விருதினை பெற்றவர். கருநீல முக்காடிட்ட புகைப்படம், யட்சியின் மனப்பாடல்கள், முத்தங்களின் கடவுள் இவை இவர் எழுதிய கவிதை தொகுப்புகள். மனிஷி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனுத்தம்மா அவர்களுடைய படைப்புகள் குறித்து ஒரு மிக நீண்ட உரையை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கிறார் அகிலா ஸ்ரீதர். என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்னால் இந்த நாயகி என்கிற தலைப்பில் தமிழில் பெண் எழுத்தாளர்கள், தொடக்ககால பெண் எழுத்தாளர்கள் குறித்து ஒரு நாள் நிகழ்வை ஒருங்கிணைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த மனுஷிகள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லணும், இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பாங்க, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தமிழ் நாவல்கள் அறிமுகமாகிற காலகட்டத்தில், என்னுடைய பல்கலைக்கழக பருவத்தில் நாவல்கள் அப்படின்னாலே ஆண் எழுத்தாளர்களுடைய பெயர்களும் அவர்கள் எழுதிய நாவல்களுமாக எனக்கு அறிமுகமானது. பிரதாப் முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து நீங்கள் பட்டியல் போட்டிங்க அப்படின்னா வேதநாயகம் பிள்ளையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஆண் எழுத்தாளர்களை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ் இலக்கிய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் நான் மாணவியாக வாசித்து வந்திருக்கிறேன். இந்த சூழல்ல எனக்கு முதல்ல ஒரு செய்தி கிடைக்குது. முதல் நாவலை எழுதின ஒரு பெண் நாவலாசிரியர் சித்தி ஜுனைதா பேகம் அப்படிங்கிறவங்க. அவங்க எழுதின தலைப்பு அந்த காலகட்டத்தில் காதலா கடமையா அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண் எழுதியிருக்கிறாள், அது தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதிய எந்த புத்தகத்திலையுமே பெரிதாக பதிவு செய்யப்படலையே அப்படிங்கும்போது தேட தேட நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படித்தான் எனக்கு இந்த நிகழ்வுக்காக அனுத்தம்மாவை குறித்து வாசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அனுத்தம்மாவுடைய கதைகளை நான் வாசிக்கும்போது என்னுடைய தலைமுறை, இன்னைக்கு இந்த 2000 குழவைகளை தாண்டி வேற ஒரு ஜென்ரேஷன்லாம் உருவாயிருச்சு. அது எனக்கே அது புரியல. அவங்களோட லாங்குவேஜ் புரியல, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ் புரியல. ஆனாலும் என்னுடைய தலைமுறையிலிருந்து நான் அனுத்தம்மாவை வாசிக்கும்போது எப்படி அவரை மதிப்பிடுவது என்கிற கேள்வி ஒவ்வொரு கதையை வாசிக்கும் போதும் எனக்கு தோன்றிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 2 தொகுப்புகள், சிறுகதை தொகுப்புகள் எனக்கு கிடைச்சது, 2 நாவல்கள் கிடைச்சது. அந்த 2 சிறுகதை தொகுப்புகளையும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கதைகளை வாசிக்க 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 அனுத்தம்மாவுடைய கதைகளை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அது ஒரு விக்ரமன் சார் படம் அப்படிதான் இருக்குது எனக்கு. ஆனால் இந்த ஒரு விமர்சனத்தை மட்டும் வைத்துவிட்டு அனுத்தம்மா என்கிற ஒரு எழுத்தாளரை நாம் புறந்தள்ளிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. நான் 2025 இருந்து கொண்டு இந்த விமர்சனத்தை நான் வைக்க முடியாது. ஏனென்றால் அவர் எழுதிய காலகட்டம் என்பது வேறு. நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மதிப்பீடுகள் மாறிவிட்ட சூழலில் நாம் இருந்து கொண்டு அந்த படைப்பை அணுகும்போது அது எல்லாமே நமக்கு ஒரு சீரியல் தனமாக அல்லது ஒரு சினிமா தனமாக அப்படிதான் தோணும். ஆனால் அவர்கள் உருவாக்கிய கதை களம் எங்கிருந்து உருவானது அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு அனுத்தம்மா என்கிற ஒரு படைப்பாளர் மிகப்பெரிய ஆளுமையாக தெரிகிறார். ஏன்னா எனக்கு அவங்களுடைய நாவலை படித்த போதும் அவர்களுடைய சிறுகதைகளை படித்த போதும் எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவியாக இருந்து கொண்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டு இவ்வளவு கதைகளை, கிட்டத்தட்ட 300 சிறுகதைகள், 22 நாவல்கள், 15க்கும் மேற்பட்ட நாடகங்கள், மொழிபெயர்ப்புகள், இப்படி பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இது பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு வருஷத்துக்கு 5 புத்தகம் எழுதுறாங்க, 10 புத்தகம் எழுதுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெண், அது இந்த காலகட்டத்தில் இருக்கட்டும், இன்னும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியதாக இருக்கட்டும், ஒரு பெண் எழுதுகிறாள் அல்லது குடும்ப வெளியை தாண்டி அவள் கலை இலக்கிய உலகில் பிரவேசிக்கிறாள், பொது வெளியில் பிரவேசிக்கிறாள் அப்படின்னா
அது மிகப்பெரிய சாதனை என்றே நான் நினைக்கிறேன். இங்கே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பெண்களும், இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பவர்கள் உட்பட அவரவர் குடும்ப வேலைகளை பொறுப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 பெண் எழுத்தாளர்களை பற்றி ஒரு உரையாடலை இங்கே நிகழ்த்துவது அப்படிங்கிறது ஒரு நவீன இலக்கியத்தில் ஒரு புதிய பாய்ச்சலை இந்த நிகழ்வின் மூலம் இந்த பெண்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த அனுத்தம்மாவுடைய கதைகளை நான் விக்ரமன் சார் படம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அகிலா ஸ்ரீதர் குறிப்பிட்டது போலதான், அவங்களுடைய கதைகள்ல இருக்கிற எந்த கதை மாந்தர்களும் நெகட்டிவ் ஷேடே இல்லாம இருக்காங்க. ஒரு கதாபாத்திரம் கூட எதிர்மறையானவர்களாக இல்லை. அப்படியே தொடக்கத்துல ஒரு கொடுமைக்காரர்களாகவோ அல்லது ஒரு எதிர்மறை கதாபாத்திரமாகவோ இல்லை ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியர் உள்ளவங்களாகவோ இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த கதை முடிவதற்கு ஒரு 4 பக்கத்துக்குள்ள அவங்க மனசு மாறி டக்கு டக்குன்னு நல்லவங்களா மாறிடுறாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. வாழ்க்கை இவ்வளோ அழகா இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. எனக்கு இந்த அனுத்தம்மாவுடைய கதைகளை வாசிக்கும் போது நான் ஏதோ டைம் டிராவல் பண்ணி வேறொரு உலகத்துக்கு வேறொரு காலத்திற்கு சென்றது போல ஒரு உணர்வு தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பொதுவாக நம்முடைய சமூகத்தில் நான் நிறைய எதிர்கொண்டிருக்கேன். பிராமண வீடுகளில் எல்லாரையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க, குறிப்பா சமையல் அறைக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அனுத்தம்மாவுடைய கதைகள் பிராமண வீடுகளில் உள்ள சமையல் அறைக்குள் வாசகர்களை எந்தவித தங்குதடையுமின்றி அனுமதிக்கிறது. அவங்களுடைய கதைகள் எல்லாமே அந்த சமையல் அறைக்குள்ள இருந்து தான் வருது. அதே மாதிரி இந்த தீபாவளிக்கும் அனுத்தம்மாவிற்கும் என்ன ஒரு அப்படி ஒரு ஒட்டுதல் அப்படின்னு தெரியல. நான் வாசித்த கதைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 75% தீபாவளியை ஒட்டிய கதைகள். அதுலேயும் குறிப்பா எல்லாருக்கும் தலை தீபாவளியா இருக்கு. அந்த தலை தீபாவளிக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வருபவர்களை எப்படியெல்லாம் ஒரு பிராமண சமூகத்துல அந்த 1950களில் 60களில் 70களில் எப்படியெல்லாம் வரவேற்றார்கள், எப்படியெல்லாம் சீர் செய்தார்கள், என்னென்ன பக்ஷணங்கள் செய்தார்கள், எப்படியான உபசரிப்புகளை செய்தார்கள், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது. ஆனால் எல்லாமே முடியும் போது நிச்சயமாக அது சுபம், எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. எனக்கு இந்த கதைகளை இந்த அனுத்தம்மாவுடைய கதைகளை முழுக்க வாசிக்கும் போது எனக்கு கூடவே இது ஏன் இப்படி நிகழுது, ஒரு படைப்பாளரால் எப்படி இவ்வளவு நேர்மறையான கதாபாத்திரங்களை மட்டும் இவங்களால படைக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை அப்படியாக இருக்கு. அவங்களோட வாழ்க்கை ஒரு படைப்பாளருடைய வாழ்க்கையும் சேர்த்து பார்க்கும்போது அது புரியுது. ஏன்னா படைப்புக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்த ஒரு பெண் எழுத்தாளராகத்தான் அனுத்தம்மாவை பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப அன்பான கணவன், மகள் போல பார்த்துக்கிற ஒரு மாமனார், எழுதுவதற்கு ஊக்கப்படுத்துகிற ஒரு குடும்ப சூழல், இப்படி இருக்கும்போது அவங்க பார்க்குற உலகத்தை தான் அவங்க பதிவு பண்ண முடியும். அவங்க உண்மை கூட கொஞ்சம் கற்பனை கலந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அது எல்லாமே இன்றைய காலகட்டத்திலேருந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க கற்பனை கலந்த கதை. ஆனால் அது நல்லா இருக்குல்ல. அவங்களே சொல்கிறாங்க, தன்னுடைய எழுத்துக்கள் குறித்து அவங்க சொல்லும்போது அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாசகர்களுக்கு ஒரு விதமான மன நிம்மதி தரணும். என் கதையை படித்தா, என்னுடைய எழுத்துக்களை படித்தால் வாசகர்களுக்கு ஒரு வித நிம்மதி வரணும், மனசு ரொம்பலாம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, ப்ளசண்ட்டாக இருக்கணும். அதுதான் அவங்களுடைய எழுத்தினுடைய ஒரு கொள்கையாகவே வைத்து தன்னுடைய கதைகளை நாவலை எழுதியிருக்காங்க. எனக்கு அந்த நாவல்களில் வரக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லாம் படித்த பெண்களாக இருக்கிறாங்க. ஆனால் படித்த பெண்களாக இருந்தாலும் கூட படித்த பொண்ணுன்ற தலைக்கணம் ஒரு சிறிதும் இல்லாதவர்கள். அந்த குடும்ப பொறுப்புகளை நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக தட்டி கழிக்காதவர்கள். பொதுவாகவே பெண்களை பற்றி சொல்லும்போது ஆண்கள் இது இங்கே இருக்கிற ஆண்கள் யாரும் தவறாக நினச்சிக்க கூடாது. ஆண்கள் ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் ஃபோக்கஸ்டாக வேலை செய்வாங்க. அவங்களால ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளில் ஈடுபட முடியாது. ஆனால் பெண்கள்
ஒரே நேரத்தில் 4-5 வேலைகளை செய்வாங்க. நீங்கள் கிச்சனில் போய் பார்த்தாலே தெரியும். அவங்களுடைய சமையல் அறைகளில் ஒரே நேரத்தில் காஃபியும் போடுவாங்க, இங்கே துணி மடிச்சிட்டு இருப்பாங்க, அங்கே வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் சோறு வெந்துட்டு இருக்கும், இங்கே காய் நறுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் டிவிலையும் என்ன ஓடுதுன்றதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு சுற்றி சுழல்கிற பெண்கள், ஒரு வீட்டை அப்படியே பம்பர மாதிரி சுற்றி சுழல்கிற பெண்களை பெரும்பாலான கதைகளில் அனுத்தமா எழுதியிருக்காங்க. ஒரு கதை வரும், ஒரு தீபாவளிக்காக அன்பு பரிசுன்னு ஒரு கதை. அந்த அன்பு பரிசுன்ற கதையில இவ்வளோ ஒரு பாசமான அண்ணன் அண்ணியை வந்து பார்க்கவே முடியாது. நிறைய கதையில் அப்படி அண்ணன் அண்ணி, மாமா அத்தை, சித்தப்பா சித்தி எல்லாருமே ரொம்ப பாசமாக இருக்காங்க. இதில் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க, அண்ணியும் அண்ணனும் பொருட்களை வாங்க கடைகளுக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி போயிருக்கும்போது இந்த பெண் மாலினி என்கிற அந்த பெண் வீட்டில் அன்னிக்கு உதவியாக அவங்க வர்றதுக்குள்ளே சில வேலைகளை பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்போ சரசுன்னு ஒரு மாமி வராங்க. அந்த சரசுன்ற மாமி வரும்போது வந்து அவங்க குசலம் விசாரிக்கிறாங்க, என்ன எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. இவ எல்லாத்தையும் சொல்கிறா, என்னெல்லாம் சீர் கொடுக்குறாங்க. அதாவது தகவல் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாமி வந்திருக்காங்க. ரொம்பலாம் அக்கறையோடு விசாரிக்கல, என்ன நடக்குது அந்த வீட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவள் சொல்கிறா, இந்த மாதிரி தலை தீபாவளிக்கு பொருள்லாம் வாங்க போயிருக்காங்க, நான் அதுக்குள்ளே சின்ன சின்ன வேலைகள் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் என்னென்னலாம் வேலை பண்ணுறா அப்படிங்கிறத அவங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே போகும்போது அவ்வளோ ஒரு பெண் வந்து எவ்வளோ, இதுக்கே வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு 20-21 வயது உள்ள ஒரு பெண். இன்னைக்கு மாதிரி வந்து 30 வயதுக்கு மேலே விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிற ஒரு பெண் கிடையாது. ரொம்ப சின்ன பெண் தான். ஆனால் அவ்வளவு பொறுப்போடு அவ்வளவு வேலைகளை செய்து கொண்டு அந்த சரசு மாமி என்ன சொன்னாலும், தன் அண்ணன் அண்ணியை பற்றி என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தை கூட விட்டு கொடுத்து பேசாமல் ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் அண்ணனையும் அண்ணியையும் வைத்திருக்கக்கூடிய இந்த பெண், இவ தான் இப்படி இருக்கா அப்படின்னா அண்ணன் அண்ணி அதுக்கு மேலே தன்னுடைய சொந்த மகளாகவே அவளை பாவித்து அவளுக்கு சீர் செய்து தன்னுடைய தங்கச்சரடை கூட விற்று அவளுக்கு சீர் செய்து அனுப்புகிற அளவுக்கு ரொம்ப தங்கமான அண்ணி. இப்படியாக அந்த கதை போகும். கடைசியில் அந்த அடகு வைத்த தங்க நகையை மீட்டு தீபாவளி அன்பு பரிசாக தன் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் தருவதாக அந்த கதை முடியும். இப்படி எல்லா கதைகள்லையும் ஒரு நல்ல சுபம், ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி தான், சுபம் என்று முடியாத கதை அப்படின்னு பார்த்தா பெருசாக எனக்கு ஒரே ஒரு கதை தான் நான் வாசித்ததில் தெரிஞ்சது. கண்ணீர் வற்றியதுன்னு ஒரு கதை, வரதட்சணை கொடுமையை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த கதையில் வந்து எப்போ பாரு வந்து போய் உங்கள் மாமா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வா, ஏன்னா அப்பா அம்மா இல்லாத பெண், மாமாவும் அத்தையும் வளர்க்கிற ஒரு பெண். அவ காசு வாங்கிட்டு வான்னு அனுப்புகிற அந்த கணவன் அடித்து அவளை கொஞ்சம் அப்புறம் அடிப்பான், மிரட்டுவான், எல்லாம் செய்வான். இவள் ஒரு கட்டத்தில் சொல்வா, இனிமேல் என்னால் என் மாமா வீட்டில் போய் பணம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து விடாப்பிடியாக நான் இங்கே தான் இருப்பேன்னொன்னே வெளியில் தள்ளி கதவை சாத்திடுவான். அங்கே போய் மாமா வீட்டுக்கு அவள் போயே ஆக வேண்டிய நிர்பந்தம். அங்கே போய் காசு கேட்கலான்னு பார்த்தா ஆனால் அங்கே சூழல் வேறு மாதிரி இருக்கும். இவளுக்கு எல்லாம் செய்ய காத்திருக்கிற மாமா அத்தை அப்படின்னாலும் கூட அந்த வீட்டில் பாட்டி கடைசி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலில், இப்போவோ அப்போவோன்னு இருக்கிற சூழலில் நம்ம போய் எப்படி ஒரு 750 ரூபாய் கேட்கறது அப்படின்னு சொல்லி சங்கோஜப்பட்டுட்டு கேட்காமலேயே பஸ்ஸுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு அவள் கிளம்பி போவாள். வீட்டுக்கு வெறும் கையோடு போனதுனால அடித்து வெளியில் தள்ளிடுவான் கணவன். அப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து கொள்வாள். எனக்கு தெரிஞ்சு நான் வாசித்ததில் ஒரு தற்கொலையில் முடிந்து ஒரு சோகமான ஒரு கதையாக அது இருக்கும். ஆனால் அந்த கதை அங்கேயே முடியல. அந்த கதையில் அவள் தற்கொலை செய்து கொள்வாள். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னால் தன்னுடைய முறைப்பையனான ரகுவிடம் அவள் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு போயிருப்பாள். அந்த கடிதம் அவள் இறந்த பிறகு அந்த கதையினுடைய கடைசியில் ரகு வந்து படிக்கிற மாதிரி அந்த கதை முடியும். அதில் அவன் என்ன சொல்லுவான்னா, என்னுடைய மரணத்துக்கு என் கணவர் தான் காரணம், அதில் நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த கடிதத்தை நீ வாசிக்கும் போது நான் உயிரோடு இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை தயவு செய்து போலீஸில் காட்டி கொடுத்துறாத. ஏன்னா என் கணவன் செய்தது தவறாக இருந்தாலும் என் குழந்தை ஒரு குற்றவாளியினுடைய குழந்தைன்னு இந்த ஊர் பேசிடக்கூடாது. அதனால் அவரை மன்னிச்சு விற்று இதை வந்து பெருசுப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவா. அந்த கடிதத்தை படித்து விட்டு கத்தி அழற மாதிரி அந்த ரகு என்கிற கதாபாத்திரம் கத்தி அழுவதாக அந்த கதையை முடித்திருப்பார். இந்த ஒரு கதை தவிர மற்ற எல்லா கதைகளிலும் சுபமாகவே இருக்கும். எனக்கு இன்னும் ஒரே ஒரு கதையை நான் குறிப்பிட்டு சொல்லணும்.
கிட்டத்தட்ட இந்த 2 புத்தகத்தில் 100க்கும் மேற்பட்ட கதைகளை நான் வாசித்ததில் என்னால் பெரும்பாலான கதைகளில் ஒன்றி போக முடியவில்லை. ஏன்னால் அவங்க உருவாக்கி காட்டுகிற எந்த கதாபாத்திரங்களும் என்னுடைய வாழ்க்கையோடு அல்லது என்னுடைய அனுபவத்தோடு என் தலைமுறையோடு எந்த வகையிலும் பொருந்தி போகாதவர்கள். ஆனால் ஒரு கதை இருக்குது, அந்த ஒரு கதை ஒரு சோறு பதம் அப்படின்னு ஒரு கதை எனக்கு அவங்க எழுதுனதுலேயே ரொம்ப முக்கியமான கதையாகவும் எனக்கு தெரியுது. ஏன்னால் ஒரு படைப்பாளி அப்படிங்கிறவங்க தன் காலத்தை பதிவு செய்வது என்பதை தாண்டி எதிர்காலத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கலாம், இப்படி ஒரு மதிப்பீடு மாறலாம் அப்படிங்கிறதையும் எழுத்துக்குள்ள பதிவு பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த கதை ஒரு செவ்வாதோஷம் உள்ள சரையு என்கிற பெண், அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற விஷயத்துக்காக அவங்க அப்பா அலைஞ்சிக்கிட்டே இருப்பார், வரன் அமையாது. ஆனால் அவள் படித்து டாக்டராக இருப்பாள், இசை கேட்பதில் ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க. அனுத்தம்மாவுடைய எல்லா கதாபாத்திரங்களும் இசையை ரசிப்பவர்களாக, கவித்துவமாக பேசுபவர்களாக, எல்லாவற்றையும் அழகுணர்ச்சியோடு அணுகுபவர்களாகவே இருக்காங்க. அது வந்து அனுத்தம்மாவே அப்படி உருவாக்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அருவின்னு ஒரு கதையில் கூட வந்து அந்த அருவியை, இந்த குற்றாலத்தினுடைய அருவியை விளக்குகிற விதத்தில் பார்த்தோம்னா ஒரு பொயட்டிக் சென்ஸ் இருக்கும். அந்த கவித்துவ உணர்வு அப்படிங்கிறது அனுத்தம்மாவுடைய ரைட்டிங்க்கு ஒரு பலம். என்னன்னா அவங்க தேர்ந்தெடுத்த கதைக்களம் தான் எனக்கு அவ்வளோவா ஒட்டுதல் இல்லை. இந்த கதையில் ஒரு தேடி 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 ஒரு டாக்டர் மாப்பிள்ளை கிடச்சிருவாங்க அந்த சரையு என்கிற பெண்ணுக்கு. பெண் பார்க்கும் படலத்தை எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு வர வச்சு பண்ண வேண்டாம், ஒரு பொது வெளியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டில் முடிவு பண்ணுறாங்க. பெண்ணும் அதை தான் விரும்புகிறான். ஒரு பெண் பொதுவெளியில் சந்தித்து அந்த மாப்பிள்ளையோட பேசலான்னு முடிவெடுக்கிற அளவுக்கான ஒரு பெண், அந்த ஒரு கதாபாத்திரம் தான் நான் வாசித்த வரையில். அப்போது ஒரு கடற்கரையில் மீட் பண்ணுறாங்க. அப்பயும் கூட அந்த சரையுடைய அம்மா வந்து நிறைய பக்ஷணங்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பேச்சை துவங்குவதற்கு முன்னால் அந்த பொருட்களெல்லாம் வந்து எல்லாருக்கும் சாப்பிட பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய அம்மா ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுவீங்க அப்படின்னு. எடுத்த முதல் உரையாடலே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. எவ்வளோ நகை போடுவீங்க அப்படின்னோடனே 15 பவுன் போடலாம், அவ்வளோதான் போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவங்க அந்த பெண்ணுடைய வீட்டிலன்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே என்னுடைய 2 பெண்களை திருமணம் செய்து கொடுத்தாகிவிட்டது, அதனால் எனக்கு வந்து இந்த பெண்ணு கடைசி இருக்கிறத அவளுக்கு தான் செய்ய போகிறேன், இவளுக்கு மட்டும்தான் 15, மற்றவங்களுக்குலாம் 10 பவுன் போட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னா வேளச்சேரியில் ஒரு வீடு இருக்குல்ல அதையும் எழுதி கொடுத்துருவீங்கல்ல அப்படின்வாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் முழுக்க அவங்களுடைய சொத்தை வந்து வாங்குறதாவே இருக்கும். எதுக்காக கேட்பாங்க அப்படின்னா, இந்த டாக்டர் மாப்பிள்ளை வேளச்சேரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாரு, அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஒரு நிலம் வேணும், அந்த நிலத்தை வரதட்சணையாக கொடு அப்படின்னு கேட்பாங்க. இந்த உரையாடல் போய்கிட்டே இருக்கும்போது சரையு கேட்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளையோட பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்பா. ஏன்னா ஒரு நர்ஸு. எனக்கு இந்த இடம்தான் அனுத்தம்மா என்கிற ஒரு எழுத்தாளர் என்னுடைய காலகட்டத்திற்கான ஒரு எழுத்தாளராக பார்க்கறதுக்கு எனக்கு தோண வச்சது. உன்னுடைய பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அதிர்ந்துருவாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி. அப்போது அனுத்தம்மா அந்த சரையு சொல்வா, ஜாதக பொருத்தம்லாம் பார்க்குறோம், நிறைய பேர் நல்லா வாழறதில்ல. ஏன்னா ஜாதக பொருத்தம் பார்த்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் உண்மையிலே நான் ஒரு நர்ஸாக இருக்கிறதுனால ரத்த பொருத்தம் பார்க்கணும், அதில் தான் தாம்பத்தியம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் செட் ஆகும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணை மிக கேவலமாக அந்த பையனுடைய அம்மா பேசுவாங்க, இவெல்லாம் ஒரு பொண்ணா, இப்படி வளர்த்துருக்கீங்க பொண்ணை அப்படின்னு சொல்லி. இவளுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும். இந்த டாக்டர் மாப்பிள்ளையுமே என்ன நீ இவ்வளோ வந்து இதுவாக பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அவனும் தரக்குறைவாக பேசுவான். ஏன்னா அவன் ஒரு டாக்டரு, ஆனாலும் அவன் வந்து ஒரு கட்டுப்பெட்டியான ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒரு டிப்பிக்கல் ஆணாக இருந்து அவளை ஜட்ஜ் பண்ணுவான். இவ சொல்வா, இந்த திருமணம் செட் ஆகாது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த உரையாடலே தெரிஞ்சிருச்சு, உங்கள் வீட்டில் நான் வந்தேன்னா என்ன எப்படி பண்ணுவீங்க, என்னோட குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எழுந்து போக தயாராவாங்க. இந்த சரையுடைய அப்பா வந்து படபடப்பில், அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அவர் படபடப்பில் என்ன பண்ணுவார் அப்படின்னா
ஒரு மாதிரி சரிஞ்சு விழும்போது இவ எப்பயும் போல இவ தான் அவங்க அப்பாவுக்கு மருத்துவம்லாம் பார்ப்பா, அந்த பிபிலாம் செக் பண்ணுறது அவள் செய்வா. இவன் உதவி செய்யறதுக்காக வருவான். இந்த டாக்டர் என்ன இருந்தாலும் ஒரு டாக்டர் இல்லையா, உதவி செய்யறதுக்காக வரும்போது அந்த சரையுங்கிற பெண் சொல்வா, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு எப்பயும் வர்றது தான் அப்படின்வான். இல்லை என்னோட பிளட் குரூப்பு அப்படின்னு சொல்ல வருவான். அதாவது இவ்வளோ தூரம் ஒருத்தரை நம்ம கஷ்டப்படுத்திட்டோமேனு டக்குன்னு ரியலைஸ் பண்ணிடுவார் அவர். நம்ம அம்மா அப்பா பேசினது தப்பு, ஆனால் நாமளும் அதை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்போ பேசும்போது அவள் சொல்லுவா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே இந்த கான்வர்சேஷனை எடுக்க வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் கல்யாணம் செய்து கொள்ள போவதே இல்லை, நான் கன்னியாகவே இருக்க போகிறேன். அந்த சரையு சொல்கிற வார்த்தை, நான் இனிமேல் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை, கன்னியாகவே இருக்க போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா 2 பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வீடும் போயிடும். அப்போது எங்கள் அப்பா அம்மா எங்கே போவாங்க? நான் இந்த வீட்டினுடைய ஒரு ஆண் பிள்ளை ஸ்தானத்தில் இருந்து என் அப்பா அம்மாவை கவனித்து கொண்டு என்னுடைய நர்ஸு தொழிலை நான் சிறப்பாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். வேற அவள்கிட்ட பேசவே முடியாமல் அவன் ஒரு குழப்பத்தோடையும் அவளை வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்ற அந்த ஒரு எண்ணத்தோட அவன் கையாட்டிட்டு போவான். அவங்க அப்பாவை வந்து பார்த்துட்ருப்பாள். இதோட அந்த கதை முடியும். எனக்கு இந்த ஒரு கதை தான் எந்த காலத்துக்கும், இன்னும் ஜென்ரேஷன் வளர்ந்து இன்னும் அட்வான்ஸ்டாக போனாலும் பெண்ணுடைய தனித்துவத்தை, ஒரு கல்வி என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு சுய அடையாளத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த கதை. ஆனால் எனக்கு அனுத்தம்மாவுடைய கதைகளில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒரு பிஏ படித்த பெண்களாக, நர்ஸாக, டாக்டராக, பேங்க்கில் வேலை செய்கிறவங்களாக எல்லாராகவும் இருக்காங்களே தவிர, ஆனால் அனுத்தம்மாவுடைய ரைட்டிங்லேருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க எழுதுகிறாங்க, குடும்பம் ஊக்குவிக்கிறது, அதனால் எழுதுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த எழுத்தின் மூலமாக ஒரு அம்பையை போல அல்லது வந்து இன்றைக்கு எழுதக்கூடிய ஒரு சல்மாவை போல தன்னை எழுத்திலிருந்து சுயமாக ஒரு பெண்ணை இந்த சமூகத்தின் முன்னால் வைப்பது அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் கிடையாது. ஆனால் அவர்கள் தீவிரமாக எழுதினார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பங்களிப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் இந்த கேட்ட வரம் நாவல் எல்லாருமே சொல்லுவாங்க, பட்டியல் சிறந்த நாவல்களுடைய பட்டியலில் அந்த கேட்ட வரம்ன்ற நாவல். எனக்கு அந்த நாவலை படிக்கும்போது ஒரு ராமநவமி எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் இருந்தது. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு ஒரு பிராமண குடும்பத்தில் குடும்ப பொறுப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டு இவ்வளவு அழகான ஒரு டிராவல் பேஸ்ட் ஒரு நாவலை எப்படி அவங்களால எழுத முடிஞ்சுது அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த கேட்ட வரம் நாவலில் ஒரு அழகான காதல் கதையை தான் பேசுது. அந்த மாயா என்கிற ஒரு கதாபாத்திரம், ஏற்கனவே மாயா என்கிற பெயருக்கும் எனக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அந்த மாயா என்கிற கதாபாத்திரம் ஒரு கலெக்டருடைய பெண்ணாக ஒரு மேலை நாட்டு கலாச்சாரத்தை நாகரிகம் என்று நம்பிக்கொண்டு அந்த வேல்யூஸை உள்வாங்கி கொண்டு இருக்கிற ஒரு பெண் ஒரு சாதாரண கிராமம் கேட்டவரம்பாளையம் என்கிற ஒரு கிராமத்திற்கு வருகிற அந்த பயணம், அவள் கிராமத்தை அணுகுகிற விதம், அதன் பிறகு அந்த கிராமத்திலிருந்து அந்த நிகழ்வு முடிஞ்சு அந்த விழா ராமநவமி விழா முடிஞ்சு கிளம்பும் போது அவள் கிராமத்தை புரிந்து கொள்கிறாள். கிராமம்னா என்ன, கிராம மக்கள்னா என்ன, எல்லாத்தையும் விட அவள் அந்த கிராமத்துக்கே வாக்கப்பட்டு வர்ற மாதிரி அந்த கதை முடியும். அவள் விரும்பின ஒரு, அதாவது மோதலில் ஆரம்பித்து காதலில் முடிகிற ஒரு காதல் கதை அவளுக்கும் மாயாவுக்கும் கிருஷ்ணராவ் என்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கும் வரும். எனக்கு இதில் என்னென்னா, அந்த கதையை அவங்க வந்து ரொம்ப ட்விஸ்டெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சாதாரணமாக ஒரு நேர்கோட்டு பார்வையில் ரொம்ப டீட்டெயிலாக எழுதிட்டு போகிறாங்க. அதில் ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, இந்த மாயா என்கிற கதாபாத்திரம் ஒரு பால்கனியிலேருந்து ஒரு அந்தி மாலையை பார்த்து கொண்டு இருக்கிறாள். அதை எழுதும்போது அவங்க சொல்கிறாங்க, மாலை கதிரவன் இரவை நோக்கி போயிட்டுருக்கு, அது போகும்போது மரங்களை விட்டு பிரிய மனமில்லாமல் அணைத்து கொண்டது, அந்த அணைத்து கொண்டதன் காரணமாக வானம் வெட்கி சிவந்தது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த இயற்கையை வர்ணிக்கிற இடங்களில் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக அவங்க எழுதுகிறாங்க. அப்போது தன்னுடைய சமையலறையை தாண்டி இந்த இயற்கையை பார்க்கிற ரசிக்கிற ஒரு மனுஷியாக அனுத்தம்மா இருந்திருக்கிறார் என்பதைத்தான் எனக்கு அந்த நாவலை படிக்கும்போது தெரிஞ்சுது. இந்த வாய்ப்புக்கு எனக்கு நன்றி. இன்னும் பெண் படைப்பாளிகளுடைய வரலாறு தொகுக்கப்பட வேண்டும், ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்வுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன்.